ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 8 பயிற்சி 8.2ல் 8ஆம் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வகுப்பில் உள்ள 40 மாணவர்கள் கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் ஆகிய 3 பாடங்களில் கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் ஆகிய 3 பாடங்களில் பெற்ற மதிப்பெண்களின் சராசரி மற்றும் திட்ட விளக்கம் கீழே கொடுத்துறாங்க. 3 பாடத்திலையும் எடுத்ததை கொடுத்துறாங்க. இந்த 3 பாடங்களில் எது அதிக நிலைப்புத்தன்மை கொண்டது மற்றும் எது குறைந்த நிலைத்தன்மை கொண்டதுன்னு சொல்லி கேட்கலாம். பார்க்கலாமா? எல்லாத்துக்கும் மாறுபாட்டுக்கெழு கண்டுபிடிக்க CV1 வச்சுக்கிறோம். இப்போ CV1 ஈக்குவல் டு கணிதத்துக்கு சராசரி என்ன கொடுத்துருக்காங்க? x1 பார் ஈக்குவல் டு 56, சிக்மா 1 என்ன கொடுத்துருக்காங்க? திட்ட விளக்கம் 12. ஸோ சிக்மா பை x1 bar into 100. ஓகே, 12 சிக்மா 1 56 into 100 சுருக்குவோமா? முன்னாங்க 12, ஒரு நாங்க 16. இப்போ 100ஆல் பெருக்குனா 300 பை 14%. 300 14ஆல் வகுத்துருவோம். ஒரு சைபர் சேர்த்து ஒரு புள்ளி வைப்போம். 60ல் 4 14 56, மிச்ச 4 40, 3 14 போட்டால் 42,000. இப்போ 2 தான் வரும், 28. ஓகே, 4 8 32, மிச்சம் 3, 1 8 3 11. ஸோ 8. இப்போ 112. அப்படி போயிட்டே இருக்கும். நம்ம 3 டிஜிட் கண்டுபிடிச்சு 21.43% அப்ராக்சிமேட்டாக எழுதி வச்சுக்கிறோம். ஓகே, அடுத்தது அறிவியலுக்கான மாறுபாட்டுக்கெழு. CV2ன்னு வச்சுக்கிறோம். சிக்மா 2 பை x2 பார்னு வச்சுக்கிடுவோம். ஓகே, சிக்மா 2 என்ன, x2 பார் என்னன்னு எழுதிக்கிறோம். 65 14. ஸோ CV2 ஈக்குவல் டு 14 பை 65 இன்ட்டு 100%. இதை முதல்ல 5ஆல் அடிச்சுக்கிடுவோம். அப்புறம் பெருக்கிட்டு வகுத்தரலாம். 280 13ஆல். நாலுனா 52,000. அப்போ 3 தான் போட முடியும். 39. ஓகே, 11, இன்னும் ஒரு 0 சேருவோம். 110. 110னா எத்தனை டைம் வரும்? 8 டைம்ஸு. ஸோ 104 அப்ராக்சிமேட்டாக இதை விட்டுருவோம். ஸோ 21.54%. இது அறிவியலுக்கான. அடுத்து சமூக அறிவியலுக்கான. சமூக அறிவியலுக்கு சராசரி 60, இது 10. V3ன்னு வச்சுக்கிடுவோம். சிக்மா 3 பை x3 பார், சிக்மா 3 x3, சராசரி 60, திட்ட விளக்கம் 10. அப்போ CV3 ஈக்குவல் டு 10 பை 60 இன்ட்டு 100. ஐம்பது பை 3. 50 3ஆல் வைப்போம்னா 1 3 3, மிச்சம் 2 20, 6 3 18, மிச்சம் 2 20, 6 3 18, 6 3 18. அப்படியே போயிட்டே இருக்கும். அப்ராக்சிமேட்டாக 16.67%. சமூக அறிவியல். இப்போ 3ஐயும் கம்பேர் பண்ணுவோம். கணிதத்துக்கு 21.43,
அறிவியலுக்கு சமூக அறிவியலுக்கு அப்ப எது அதிக நிலைப்புத்தன்மை உடையது அப்படின்னா இருக்கிறதுலேயே குறைஞ்சது எது அப்படின்னா இதுதான் இருக்கிறதுலேயே குறைஞ்சது. இப்போ மூணையும் கம்பேர் பண்ணையில அதிக நிலைப்புத்தன்மை உடையது சமூக அறிவியல், குறைஞ்சதுதான் அதிக நிலைப்புத்தன்மை உடையது. அடுத்தது அதிகமா இருக்கிறது பாருங்க 4.3, இது 5.4. ஸோ அறிவியல் தான் அதிகமா இருக்குது. அறிவியல் குறைந்த நிலைத்தன்மை உடையது. சரியா? எது அதிக நிலைத்தன்மை உடையது, எது குறைந்த நிலைத்தன்மை உடையதுன்னு கேட்குறாங்க. குறைஞ்ச மதிப்பு இருக்கிறது அதிக நிலைப்புத்தன்மை உடையது, அதிக மதிப்பு உடையது குறைந்த நிலை.